ஆரம்பத்துல ஹீரோயின்னு சொன்னா யாருமே நம்பல. ஆனா ஒரு கட்டத்துல தமன்னா, சமந்தாவையே ஓரம் கட்டிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சாய் பல்லவி. ஆரம்பத்துல ஒரு டான்சரா இருந்துகிட்டு, அதுக்கப்புறமா மலையாளத்துல வெளியாகி சூப்பர் ஹிட்டான பிரேமம் படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா அறிமுகமானாங்க. அந்த படத்துல இப்போ இருக்கிற மாதிரிலாம் இவ்ளோ க்ளோவா இருக்க மாட்டாங்க. ஃபேஸும் பாத்தீங்க அப்படின்னா கன்னங்கள்ல அதிகமா பிம்பிள்ஸ் இருக்கும். மாநிறமான தோல் நிறம் கொண்டு எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாம மலர் டீச்சரா வலம் வந்து இப்படியுமே ஒரு நடிகை இருக்கலாம் அப்படின்றத இந்திய சினிமாவுக்கே புதுசா உணர்த்தினாங்க. அந்த டைம்ல நம்ம பசங்க எல்லாருமே மலர் டீச்சர் மலர் டீச்சர்னு உயிரை விட்ட காலம். அந்த அளவுக்கு சாய் பல்லவி ஒரே படத்துல ஒட்டுமொத்த இந்தியன் ஆடியன்ஸையுமே கவர்ந்தாங்க. அதுக்கப்புறமா எக்கச்சக்க பட வாய்ப்புகள் வந்துமே நோ, என் கதைக்கு முக்கியத்துவம் இருந்தா மட்டும்தான் நடிப்பேன், இந்த மாதிரி கிளாமரஸ் ரோல்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனாலேயே சாய் பல்லவிக்கு நிறைய பட வாய்ப்புகள் தவறி போயிருக்கு. ஒருவேளை அதெல்லாம் அவங்க எடுத்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருப்பாங்க. பட் இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. சாய் பல்லவிக்கு அமரன் படம் நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்லையும் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. தெலுங்கு பக்கம் போய் பார்த்தா ராஷ்மிகாக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸை விட சாய் பல்லவிக்கு அதிகம் போல. அந்த அளவுக்கு சாய் பல்லவி பேரை சொன்னாலே நம்ம பசங்க கத்துறானுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆரம்பத்துல இவங்க சினிமாக்குள்ள வரும்போது நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு ஒரு ஹீரோயின் அந்தஸ்துலாம் இவங்களுக்கு கிடையாது. பொண்ணு வேற கருப்பா இருக்கு, இதெல்லாம் எங்க ஹீரோயின் ஆக போகுது, பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு லட்சணமாவும் இல்ல, இதை வச்சு என்னங்க படம் பண்றது அப்படின்னு நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷை தட்டி விட்டுட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு டைம்ல இவங்க கோலிவுட்டையே அவங்க வசப்படுத்தினாங்க. காக்கா முட்டை, ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும், சாமி ஸ்கோர், பண்ணையாரும் பத்மினியும், ரம்மி, தர்மதுரை, குற்றமே தண்டனை, சொப்பன சுந்தரி, கனா, ரன் பேபி ரன், திட்டம் 2 அப்படின்னு எக்கச்சக்க படங்கள்ல கமிட் ஆகி இன்னைக்கு எவ்வளவு பெரிய முன்னணி நடிகையா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்ல, வெற்றிமாறனோட படத்துல நடிக்கணும் அப்படின்னு எத்தனை ஹீரோயின்ஸ்க்கு ஆசை இருக்கும். ஆனா வடசென்னை படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷை கூப்பிட்டு வெற்றிமாறன் நடிக்க வச்சாரு. ஹீரோயினா இருக்கிறதுக்கு வெள்ளையா இருக்கணும்னு எவன்டா சொன்னா அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா மாறினாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நித்யா மேனன். நித்யா மேனன் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாவே இருந்தாலுமே, அவ்வளோ ஃபேஸ்லாம் க்ளோவா இருந்து சூப்பரான ஒரு பொண்ணா இருந்தாலும், நித்யா மேனனை ஆரம்பத்துல நிறைய படத்துல கமிட் பண்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் யோசிச்சிருக்காங்க. பொண்ணு இவ்வளோ குண்டா இருக்கு, இதை வச்சு எங்க டூயட் சாங் ஆட வைக்கிறது, இந்த பொண்ணை ஆடினா யார் பார்க்க போறா அப்படின்னு நித்யா மேனனுக்கு ஆரம்பத்துல நிறைய வாய்ப்புகள் தவறி போயிருக்கு. ஈவன் நிறைய படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறமாலாம் நீங்க வேணா சைடு ரோல் பண்றீங்களா மேடம், ஹீரோயினுக்கு இன்னொரு ஆளை நாங்க கமிட் பண்றோம்லாம் நித்யா மேனன் கிட்ட ஓப்பனா கேட்டிருக்காங்களாம். நித்யா மேனனும் அந்த டைம்ல வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்ததுனால பெருசா எதையுமே கண்டுக்காம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஓகே கண்மணி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா யாரை பார்த்துடா ஹீரோயின் அந்தஸ்து இல்லைன்னு சொன்னீங்க, நான் தாண்டா ஹீரோயின் அப்படின்னு எல்லாருக்குமே மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு ஆக்டிங் அதுல பண்ணிருப்பாங்க. ஓகே கண்மணி படம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களே நித்யா மேனன் பக்கம் சாஞ்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நந்திதா தாஸ். ஆரம்பத்துல ஹீரோயின் அப்படின்றதுக்கு எந்த ஒரு லட்சணமும் இல்லைன்னு சொன்ன ஒரு பொண்ணு 10 மொழிகளுக்கு மேல தன்னோட திறமையான நடிப்பை காமிச்சு ரசிகர்களை கவர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். தமிழ்ல டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல வெளியாகி ஹிட்டான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தின் மூலமா தான் இவங்க அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா அழகி உள்ளிட்ட நிறைய படத்துல இவங்களோட யதார்த்தமான நடிப்பை காமிச்சு நந்திதா தாஸ் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹீரோயின் அப்படின்னு பெயர் வாங்கினாங்க. இந்த படங்களை தொடர்ந்து அவங்களுக்கு பாலிவுட், ஹாலிவுட்னு நிறைய மொழிகள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லிஜோ மோல் ஜோஸ். மலையாள நடிகையான இவங்க ஜிவி பிரகாஷ் நடிப்புல வெளியான சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தின் மூலமா தமிழ்ல அறிமுகமானாங்க. இந்த படத்துல ஜிவி பிரகாஷோட அக்காவா இவங்களோட நடிப்பை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சித்தார்த்துக்கும் பேர் பண்ணி ஒரு குடும்ப பெண்ணா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஜெய்பீம் படத்துல செங்கேனி அப்படின்ற கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த கேரக்டர் மூலமா நம்மள அப்படியே கண்கலங்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். லிஜோ மோல் இன்னைக்கு மலையாளத்துல அவ்வளவு பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்ல இவங்களுக்கு ஹீரோயின் சான்ஸ் பெரிய அளவுல கிடைக்க மாட்டேங்குது. பட் ஒரு சூப்பரான நடிகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.